இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி லூக்கா 21ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 12 முதல் 19 முடிய. இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது எனக்கு நினைவுக்கு வந்தது என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக நாம் இந்த நாட்களிலே ஒரு திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், அருட்சகோதரி ராணி மரியாவுடைய வாழ்வை பற்றிய அந்த திரைப்படம். அதில் கூறப்பட்டிருப்பதை போன்ற, அதாவது அந்த அருட்சகோதரி என்னென்ன அனுபவித்தார்களோ அது நிகழும் என்று இயேசுவால் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நற்செய்தி தான். அதாவது என்னுடைய பேரை நீங்கள் பயன்படுத்தி, என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக எல்லாரும் புறப்படுவார்கள். அது அரசாக இருந்தாலும் சரி, நிலத்தை கையகப்படுத்துகின்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, பெரும் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அருட்சகோதரி ராணி மரியா அவர்கள் அந்த மத்திய பிரதேசத்தில் பழங்குடியினர் வாழ்ந்த பகுதியிலே பணிபுரிகின்றார்கள். அந்த மக்கள் நிலங்களை கையகப்படுத்துகின்ற மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட அடிமை என்றால், அவர்கள் விதைகளை வாங்குகின்றார்கள் விதைப்பதற்காக, ஆனால் அதற்காக கையெழுத்து வாங்குகிறார்கள். அந்த கையெழுத்து படிவத்தை நிரப்புவதற்கு வசதி படைத்த மனிதர்களாக இருக்கின்றார்கள். அதில் அவருடைய நிலத்தையே அவர்கள் எழுதி வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஆக இந்த மனிதர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல். படிப்பதற்கு வாய்ப்பில்லை, மருத்துவத்திற்கு வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட சூழலிலே இந்த அருட்சகோதரி அதை எதிர்த்து போராடுகிறார். ஆக ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து போராடுகிறார். நீதியும் நேர்மையும் உண்மையும் அன்பும் கொண்டு போராடுகிறார். ஆகவே அதற்காக அவர் துன்புறுத்தப்பட்டார், காயப்படுத்தப்பட்டார், இறுதியாக கொலை செய்யப்பட்டார். ஆனால் அதோடு முடிந்து விடவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போங்கள், தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். அப்படி என்றால் என்ன? அங்கு இரக்கம் தொடர்ந்து செயல்படுகிறது. எந்த மனிதர் அருட்சகோதரி ராணி மரியாவை கொலை செய்தாரோ அந்த மனிதரே மனமாற்றம் அடைந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வதாக பார்க்கின்றோம். அதாவது அந்த அருட்சகோதரியுடைய சகோதரியும் ஒரு அருட்சகோதரி. அவளும் அங்கே சிறைச்சாலைக்கு சென்று அவனை மன்னிப்பதும், அந்த அருட்சகோதரி ராணி மரியாவுடைய தாய் அவனுடைய கரங்களை பற்றி முத்தமிட்டு அவனை சகோதரனாக, அவனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்வதும் என்பது மனமாற்றத்தின் ஒரு விளிம்பு. அதாவது அன்பினுடைய வெளிப்பாடு, இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு இடத்திலும் விரும்புவது. மற்றவர்கள் நமக்கு தீங்கிழைத்து விட்டார்கள் என்று அவர்களிடம் சண்டை செய்வதல்ல, அவர்களை எதிர்த்து நிற்பதல்ல, மாறாக உண்மைக்கு சான்று பகர வேண்டும். அதே வேளையிலே கடவுள் எந்த அளவிற்கு அன்பும் இரக்கமும் கொண்டவராக இருந்தாரோ அதே அளவிற்கு வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்பதுதான். ஆனால் நாம் எப்படி இருந்தாலும் பல நேரங்களிலே நாம் அந்த செயலுக்காக நம்முடைய உயிரையும் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பல நேரங்களிலே உங்களுடைய சகோதர சகோதரிகள் கூட உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். நீங்கள் நல்லவர்களாக நல்லது செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக பல நேரங்களிலே உங்களோடு இருக்கின்றவர்களே உங்களுக்கு துரோகியாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே எதை கண்டும் அஞ்ச வேண்டாம், கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் இயேசு இன்று நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்னும் பார்க்க வேண்டும் என்றால், இது பல நேரங்களிலே நம்முடைய இல்லங்களிலும் நடக்கும். எப்படி நடக்கும் என்றால், ஒருவேளை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றீர்கள், வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றீர்கள் வைத்துக்கொள்வோம். உங்களை கிண்டல் அடிப்பார்கள். அல்லது ஏழைகளுக்கு நீங்கள் ஒரு 10 பேருக்கு தினமும் நான் உணவு கொண்டு கொடுக்க போகிறேன் என்று சொன்னாலும் கிண்டல் அடிப்பார்கள். நான் ஏழையாக இருக்கின்றவர்கள், அவர்கள் கோர்ட்டு வாசலில் நீதிக்காக நிற்கின்றார்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்ய போகின்றேன் என்று சொன்னாலும் உங்களை கிண்டல் அடிப்பார்கள். நல்லது செய்வதற்கு நீங்கள் முற்பட்டால் உங்களை கிண்டல் அடிப்பதற்கு உங்களுடைய வீட்டிலே இருப்பார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அப்படிப்பட்ட ஒரு செயல்தான் ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் செய்கின்ற செயல்தான் உங்களை நிலைநிறுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற அனைத்தும் நம்மை பயன்படுத்தி தூக்கி போடும்.
ஆனால் இங்கே இது செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே, அகத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு அமைதி ஏற்படும், மனதிலே இன்பத்தை நாம் உணர முடியும், கடவுளுடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய அருளாற்றலையும் அவருடைய உணர்வையும் உணர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்தவர்களாக இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, நாங்களும் அந்த அருட்சகோதரி எந்த அளவிற்கு தைரியத்துடனும் புன்னகையுடனும் பணி செய்தாரோ அதுபோன்று நாங்களும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணியை நிறைவாக செய்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.